அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை, சுபமுகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி. இந்த 22, 23ஆம் தேதி 11 மணி வரைக்கும் காலையில் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். மேச ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. மேச ராசிக்கு இந்த வார ராசி பலனில் 22, 23 செவ்வாய்க்கிழமை 11 மணி வரைக்கும் 6ஆம் இடத்துல நல்லது ஒரு அற்புதமான முன்னேற்றம் நடக்கும். உங்களுடைய அரிய முயற்சியால், கடுமையான முயற்சியால் நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். வியாபாரிகள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வியாபாரத்தை வெற்றிகரமான பாதைக்கு எடுத்து செல்வார்கள். அலுவலக பணி பல போராட்டங்களை கடந்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு 23ஆம் தேதி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ மேச ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். மற்றபடி வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். கொஞ்சம் படபடப்பும் டென்ஷன் வேகம் உத்வேகமெல்லாம் இருக்கும். அதில் சில வெற்றிகளும் முன்னேற்றமும் நடைபெறும். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றிகளை ஈட்டிக்கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கொஞ்சம் மன குழப்பங்கள் ஏற்படும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய சூழ்நிலை அமையும். ஆகவே உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் காரண காரியத்தை தெரிந்து கொண்டு உடனடியாக முயற்சி செய்து கடுமையான முயற்சியை செய்து மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. அது மேச ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். கை நழுவி போகும். அதை கண்டு கவலைப்படாமல் உழைப்பை நம்பினால் எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சி செஞ்சால் போதுமான வெற்றி கிட்டும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே மேச ராசிக்கு இந்த வார ராசி பலன் தொடக்க நாட்கள்லேயும் அடுத்தது வரக்கூடிய நாட்கள் 22, 23, 24, 25 போன்ற நாட்கள் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி காலையில் 11 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதை ஆளுகிற சந்திரன். மனோகாரகன் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது மன அழுத்தங்கள் ஏற்படும். மன சோர்வுகள் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் மன சோர்வு அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே மன உறுதி தேவை. மனசில் தேவையில்லாத கற்பனைகள் வீண் குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திக்காமல் மனசை ஒரு பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது. அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு பிரியத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரக்கூடிய நிகழ்வுகளை கடந்து வந்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 23ஆம் தேதி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் அருமையாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். வாகன யோகம் இருக்குது. வீடு வாசல் போன்ற விஷயங்களை எல்லாம் அழகுபடுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இதெல்லாம் சேரக்கூடிய நல்ல வெற்றிகரமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சியால் வெற்றி வாகை சூடிக்கொள்வீர்கள். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 25ஆம் தேதி
வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்ல பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. மக்கள் செல்வாக்கு கைகூடும். பதவி, ஒரு பாராட்டு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய, பெருமை தரக்கூடிய நாளாக அமையும். இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கிறது. நல்லதொரு உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. கடுமையாக உழைத்தால் நிறைய இரட்டிப்பு முன்னேற்றம் கிடைக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றதுனால ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். மன சோர்வு உண்டாகலாம். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கலாம். கவலைகள் வந்து போகலாம். இதை கண்டெல்லாம் கவலைப்படாமல், நிதி ஆதாரம், பண பற்றாக்குறை ஏற்பட்டால் கூட அதையெல்லாம் எப்படி சமாளித்து சண்டை சச்சரவு இல்லாமல், மன கஷ்டங்கள் இல்லாமல் அந்த நாட்களை எப்படி இனிதாக மன உறுதியோடு கடந்து செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு மன உறுதியோடு கடந்து சென்றால் நல்ல நாளாக அமையும். ஆகவே ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் 23, 24, 25, 26, 27 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகள், முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷமெல்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. ஆகவே வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் இடையூறுகளும், தடைகளும், தாமதங்களும் வரலாம். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் சிந்தித்து அறிவுபூர்வமாக திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம். தடைகளை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வியாபாரிகள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை அமையும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் கடுமையாக உழைத்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு, மிதுன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. அப்போ மிதுன ராசிக்கு 5ஆம் வீட்டு சந்திரன் மனோகாரகன். மனசுங்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படும். மன சோர்வு உண்டாகும், மன விரக்தி உண்டாகும், மனக்கவலைகள் கூட வரலாம். ஆகவே சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் மனதை நிலைகுலை வைக்கும். கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி கனவுகள், கற்பனைகள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே நிறைய யோசிக்காமல் மனசை கொஞ்சம் எளிதாக வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சந்தோஷமான நாட்களாக மாற்றிக்கொள்வது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள் மேற்கொள்ளும் போது சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. மற்றபடி 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். உங்களுடைய கடுமையான முயற்சியால் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய பேச்சுவார்த்தை முயற்சியால் அது வெற்றிகரமான சூழ்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பூமி யோகம் இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, மகிழ்ச்சி உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி நன்மையும், நல்ல விஷயங்கள், தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் இறுதிக்கட்ட நாட்களில் 25, 26, 27, 28 இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி, மதியானம் 11 மணி வரைக்கும்
காலையில். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள். பேரும் புகழும் மகிழ்ச்சியும் அருமையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் வெற்றி பெறும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருகிறது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். எடுக்கிற வேலையில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள்லாம், இடையூறுகள்லாம் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஆகவே எதை கண்டு பின்வாங்காமல் அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து கொண்டு அதை உடனடியாக சரி செய்து ஒரு தொடர் முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும் போது கண்ணும் கருத்துமாக பதட்டமில்லாமல் செல்வது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. பிறகு பூமி சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி அது போராடி வெற்றியாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. கோபம், பதட்டம், படபடப்பு இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றி வெற்றிகளை ஈட்டிக்கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன சோர்வும், மன அழுத்தம், மன விரக்தி, மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே எதை செய்தாலும் சந்தோஷமாக பிரியத்தோடு செய்து வந்தால் போதுமானது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கனவுகளும் கற்பனைகளும் ஏற்பட்டு சிந்தித்து கொஞ்சம் மனக்குழப்பமும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். ஆகவே முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்து செல்வோம் என்று எதையும் எதிர்பார்க்காம மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் இனிமையான நாட்களாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. கவலை வேண்டாம். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. உங்களுடைய முயற்சியால் நிறைய வெற்றிகளை காண்பீர்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் தீரும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சியால் நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே கடக ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் இறுதி கட்ட நாட்களிலும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 23ஆம் தேதி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ சிம்ம ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரலாம். வாக்குவாதங்கள் வரலாம். கோபதாபங்கள் வரலாம். ஆகவே முன்கோபம் இல்லாமல் அமைதியும் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சண்டை சச்சரவு வந்தால் அமைதியாக செல்வது நல்லது. மற்றபடி பொறுமை முக்கியம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். பேரும் புகழும் நடக்கும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகங்கள் அருமையாக இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். ஆடை ஆபரணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மை வரக்கூடிய நல்ல நாள். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். எடுத்த வேலைகளில் சிறு சிறு இடையூறுகளும் தடைகளும் தாமதங்கள் வரலாம்.
அதை கண்டு பின்வாங்கி விடாமல் அதற்குரிய காரண காரியங்கள் எதுவோ அதை தெரிந்து கொண்டு கடுமையாக உழைத்து முயற்சித்து வெற்றிகளை ஈட்டிக்கொள்வது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரும். இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் கூட அதை உடனடியாக சரி செய்து கொஞ்சம் கடுமையாக முயற்சித்தால் போதுமானது. வாகனத்தில் செல்லும்போது உரிய நேரத்தில் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் எதிர்காலத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்தையெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மன சிந்தனைகள் மேலோங்கும். நிறைய கனவுகள் கற்பனைகள் தோன்றும். அதில் மன சோர்வும் மனக்கவலைகள் வந்து போகும். அதனால் நிறைய யோசித்து தலைவலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மனசுக்கு அதிக வேலைகள் கொடுக்காம மனசை எளிதாக வைத்து கொள்வது நல்லது. இயல்பாக வைத்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் மன சோர்வு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவலைகள் அதிகரிக்கும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு சந்தோஷமாக ஆர்வத்தோடு பிரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக அமையும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் 23, 24, 25 போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கிறது. ஒரு கன்னி ராசிக்கு அது 1ஆம் வீடாக வருது. ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். நினச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் எளிதாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். அறிவார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகரமாக பெருமைக்குரிய நாளாக, அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வர்றதுனால கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வார்த்தைகள் நழுவி போகலாம். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு கொஞ்சம் முன்கோபப்படாமல், சண்டை சச்சரவு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக பொறுமையாக சென்று வந்தால் போதும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் விளையாட்டாக பேசி அது விபரீதமாக போவதற்கும், சண்டை சச்சரவாக ஒரு ஆலோசனை வாக்குவாதத்தின் அடிப்படையில் டென்ஷன் படபடப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பேச்சில் நிதானமும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பெருமை வந்து சேரும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் இருக்கிறது. பூமி யோகம் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் சந்தித்து ஒரு பாராட்டு பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றிகளை ஈட்ட வேண்டும். சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இடையூறுகளை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் செய்கின்ற வேலையில் வெற்றிக்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள்லையும் 22, 23 போன்ற நாட்களிலும் 25, 26, 27 போன்ற நாட்களிலும் மத்தியம நாட்கள்லையும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். துலாம் ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம்,
செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. எது தேவையான செலவோ அதை முன்கூட்டியே செலவு செய்கிறது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை தரும். மற்றபடி வீண் அலைச்சலையும் தவிர்த்துறது நல்லது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் எது முக்கியமோ எது தேவையோ அதற்கான அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய அலைச்சல் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து வந்தால் போதுமானது. விரயங்களையும் வீண் அலைச்சலையும் தவிர்த்து விடுவது நல்லது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. ஜென்ம சந்திரன் மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனதில் நினைச்ச காரியங்கள்லாம் அருமையாக நடக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகனத்தில் நிறைய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை அமையும். மற்றபடி ஆடை ஆபரணங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய சூழ்நிலை அமையும். பேரும் புகழும் கிடைக்கும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசி 2ஆம் வீடாக வருது. ஆகவே வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல், சண்டை சச்சரவு, முன்கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக போகிறது நல்லது. இல்லை என்றால் குடும்ப சூழ்நிலை கருதி, குடும்ப மேன்மை கருதி எதிர்காலத்தை பற்றி நிறைய விவாதங்களும் ஆலோசனையும் வாக்குவாதமாக மாறி அது சண்டை சச்சரவாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் தேவை. அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், மனசு சந்தோஷமாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு உயர்வான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் 23, 24, 25 போன்ற நாட்களிலும் 28 போன்ற நாட்களிலும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி காலையில் 11 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நல்ல நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பது நல்லது. நல்ல லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும், மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள், வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று எதிர்காலத்தினுடைய முன்னேற்றத்திலே நல்லதொரு வளர்ச்சி அடைவார்கள். அலுவலக பணியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து அந்த அன்னைக்கு இரவு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி பூஜையை மேற்கொள்வதும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது, விரயஸ்தானம். ஆகவே பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமையும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு, சுற்றுலா போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி செல்லும்போது திட்டமிட்டு கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்பட்டு விட்டது என்கின்ற வருத்தங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், செலவுகள் அதிகரிக்கும். அதனால் திட்டமிட்டு எது தேவையோ அதை சுப செலவாக மாற்றுவதும் நல்ல அலைச்சல், வாழ்க்கைக்கு தேவையான அலைச்சலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஏமாற்றங்களை தவிர்த்து விட்டு ஒரு சிந்தித்து செயல்படுவது நல்லது. பயணங்களில் மேற்கொள்ளும்போது, வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலைகளை முன்கூட்டியே சரியான நேரத்தில் செய்து விடுவது நல்லது. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து
26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. பேரும் புகழும் கிடைக்கும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், பதவி உயர்வு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும், உங்கள் திறமைகள் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும், நினைச்சது நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, விருச்சிக ராசி 2ஆம் வீடாக வருது. கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக வரலாம், வார்த்தைகள் தவறி போகலாம், கொடுத்த வார்த்தை அதை நிறைவேற்றாமல் போகலாம். வீட்டு சம்பந்தப்பட்ட உறவுகளோடு பேசும்போது அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதில் அமைதியாக பங்கெடுத்து கொண்டு முன்கோபம் இல்லாமல் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவாக இதையெல்லாம் மாற்றாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆக விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு மதிய நாட்கள் 25, 26, 27 நாட்களில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், மாணவர்கள் கல்வியில் ஒரு அபார வளர்ச்சி அடைவார்கள், வியாபாரம் அற்புதமான முறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், தொழில் கல்வி சிறப்பாக இருக்கும், செய்கின்ற வேலையில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, தனுசு ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், செய்கின்ற வேலையில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பேரும் புகழும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தால் கூட அதை கடுமையாக சுறுசுறுப்பாக பணியாற்றி அதை வெற்றிகரமாக லாபகரமாக வரக்கூடிய சூழ்நிலையை அடைவீர்கள், மகிழ்ச்சியும் நன்மையும் அதிகரிக்கும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 27 சனிக்கிழமை. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வதும் புத்திசாலித்தனமாக இருக்கும், இல்லையென்றால் நிறைய செலவாயிருச்சுங்கிற வருத்தமும் உண்டாகும். மற்றபடி ஒரு வீண் அலைச்சல் ஏற்படும், பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சில காரியங்களில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். அப்படி செயலாற்றும் போது கடுமையாக உழைக்கின்ற போது அது நிறைய ஏமாற்றங்களை தரலாம், வீண் அலைச்சலை தரலாம். அதனால் அலைச்சலை ஏமாற்றத்தையெல்லாம் தவிர்க்கணும்னா எது முக்கியமான தேவையோ அதற்கு மட்டும் கடுமையான உழைப்பை கொடுத்து அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. இல்லையென்றால் நிறைய விரக்தியும் அலைச்சலும் ஏற்பட்டு விட்டது என்கின்ற ஒரு மன வருத்தம் ஏற்படும். அதனால் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை திட்டமிட்டு சுறுசுறுப்பாக செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றம் போதுமான அளவுக்கு இயல்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, தனுசு ராசி ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும், பொருளாதார முன்னேற்றமும் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள், மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் 22, 23, 24, 25 போன்ற நாட்கள்லையும் 28 ஞாயிற்றுக்கிழமை நாளையும் நாளும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன்:
22ஆம் தேதி திங்கக்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மகர ராசிக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வாய்ப்புகள் கொஞ்சம் தவறி போகலாம், தடைபடலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற மனக்குழப்பமும் டென்ஷனும் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறும், பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையில் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். கடினமாக உழைத்தால், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தால் அது அந்த நாள் நல்ல நாளாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகப்படியான கவனங்கள் தேவை, சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. வியாபாரிகள் தன் வியாபாரத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை கொள்வது நல்லது. அலுவலக பணியிலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் சித்ரா பௌர்ணமி. இரவு பௌர்ணமி வழிபாடு செய்வது நல்லது. காலையில் 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். லாபகரமாக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் அருமையாக இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. அதனால் தொழில் துறையில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். அனைவருடைய பாராட்டும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பூமி யோகம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபகரமாக வெற்றிகரமாக அமையும். நல்ல நாள், பெருமைக்குரிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசிக்கு தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது அது 12ஆம் வீடாக வருது. நிறைய செலவு இருக்கும். அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதை அதிகமாக வீண் செலவாயிருச்சேன்னு வருத்தப்படாமல் இருக்கணும்னா நடக்கக்கூடிய செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. போதுமான தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை அன்றைய நாளில் சரியான நேரத்தில் அந்த வேலைகளை செய்து முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்து விடுவது நல்லது. ஏமாற்றத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம். ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் 23, 24, 25, 26, 27 இது போன்ற நாட்களில் வெற்றிகரமான முன்னேற்றமும் நன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாள். மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனதில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். அதனால் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பொறுமை முக்கியம். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றினால் அது நன்மை வரக்கூடிய நாளாக அமையும். ஆகவே மனதில் உறுதியோடு மனக்கவலை இல்லாமல் செயல்படுவது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. காலையில் 11 மணியிலிருந்து அன்று இரவு பௌர்ணமி பூஜை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தடைபடலாம், தள்ளி போகலாம், கை நழுவி போகலாம். ஆகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு இல்லையே என்கின்ற மனக்குழப்பங்கள் அடையாமல் விடாமுயற்சி வெற்றி தரும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கடுமையாக எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக அமையும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சரியான நேரத்துக்கு சென்று காரியங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. பயணத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி மனதுக்கு பிடித்தமான இடங்களுக்கு செல்லுகிற போது கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக சென்று வருவது நல்லது. படபடப்பு வேண்டாம்.
பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை. விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பூமி யோகம், வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால தொழிலில் நல்லதொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். நல்லதொரு லாபமும் முன்னேற்றமும் வரக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் பதட்டமும் தடுமாற்றமும் இருந்தாலும் மத்தியம நாட்களில் 25, 26, 27, 28 போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. காலையில் 11 மணி வரைக்கும். கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றமும் முன்னேற்றமும் நடக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாணவர்கள் கல்வியில் அபாரமான முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று முன்னேற்றம் அடைவார்கள். கூட்டு தொழில் சிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து அன்று சித்ரா பௌர்ணமி. இரவு கால பூஜை, பௌர்ணமி பூஜையை எடுத்துக்கொள்வது நல்லது. 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றார். அப்போது மீன ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டம் நாள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மன விரக்தி, மனக்குழப்பங்கள் அடையாமல் மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்று இரவு கால சந்திரனுடைய பூஜைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதை தெளிவாக, டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வைத்துக்கொள்வது நல்லது. ஆசையின் காரணமாக, சந்தோஷத்தின் காரணமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே மனதில் தெளிவு தேவை. வாகனத்தில் செல்லுகிற போது மன குழப்பம் இல்லாமல் தெளிவாக சிந்தித்து சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பதட்டம் வேண்டாம். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு இது 9ஆம் வீடாக வருது. எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் தடைகள் வரலாம். டென்ஷன், படபடப்பு வரலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நழுவி போயிடுச்சு அப்படின்னு மன வருத்தம் அடையாமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால், எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைத்தால் போதுமான வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமையும் நிதானமும் தேவை. இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் போதுமான அளவுக்கு கொஞ்சம் ஒரு வரவு, வருமானம் எல்லாமே சரியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் புதிய செய்திகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வுக்கான செய்திகள், அடித்தளம், அஸ்திவாரம் அமையும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களில் 22, 23 நாட்கள்லையும், இறுதி நாட்களில் 28 ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.